ஹாய். இப்போ இந்த நெறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃபு. அது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடணுன்ற மாரி. அது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அது நம்ப அவ்வளோ அந்த லைஃப் ஸ்டைல் அவ்வளோ இது நல்லதுக்கு இல்லைங்க. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஜாலியா வா ஜாலியா ஜாலியா ஆக்குறதுக்கு நெறைய விஷயம் இருக்குது. அது வந்துட்டு இப்போ எப்படின்னா, ஒரு சின்ன இதோட நின்றதுன்னு வைங்களேன். இப்போ சின்ன இதோட நின்றேன்னா, இப்போ நான் வெளில போகிறேன். இப்போ சமோசா வாங்கி சாப்பிட்றேன்னு வைங்களேன். அது நல்லாயிருக்கும். நம்ம தான் ஒரே ஒரு லைஃபு, அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மைண்டோடு இருக்கோம்ல. அடுத்தது வந்துட்டு இன்னொன்று பார்க்குறோம், அதை விட இது நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுது. அது இப்போ நான் ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷம் கொடுக்கறது வந்துட்டு நிற்கவே நிற்காது. எதை பார்த்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சமாவது ஹாப்பினஸ்ஸை தருமே அப்படின்ற மாதிரி தான் ஓரளவுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு எண்ட்லெஸ் இப்போ இந்த இது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். எண்ட்லெஸ் அப்படியே டோபமைன் வந்துட்டு ஹை ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்கள் லைஃப்லேயும் வந்துட்டு எல்லா ஹாப்பினஸையும் வந்துட்டு அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு கஷ்டமான விஷயம். அது வந்துட்டு உங்கள் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. அவ்வளோ ஹாப்பினஸ்னால் உங்களுக்கு எதை பார்த்தாலும் இது நல்லா இருக்குமே, அது நல்லா இருக்குமே, எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களால் வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு லைஃப் டைம் பத்தாதுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நிறையா இருக்குது. அது உங்கள் சோலுக்கும் அவ்வளோ நல்லதில்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன். ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்ற மாதிரி. ஆனால் இப்போ எப்படி பெயின் தாங்க உங்களை கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகும். ஃபுல்லாக பெயினை அவாய்ட் பண்ணிங்கன்னா எப்படி அது நல்லா இருக்காதுல்ல. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சோல் வீக்காக இருக்க மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு கிரிசிஸ் வந்தாலோ, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ, அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று சால்வோ இல்லை அதை ஏதாவது ரிசால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உங்களை பற்றியாவது இல்லை உங்கள் பொட்டன்ஷியலை பற்றியாவது கொஞ்சமாக தெரிய வரும். இல்லைன்னா இப்போ நம்ம கம்ஃபர்டபுளான லைஃப்லாம் ரொம்ப நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கோன்றதே நம்மளுக்கே தெரியாமல் போயிடுங்க. இப்போ எப்படி சொல்கிறது, அதான் கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சேலஞ்சை நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்துட்டு இப்போ ஏதாவது ஒன்று சேலஞ்ச் பண்ணால் தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, திரும்ப ஃபெயில் ஆவீங்க, திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணுற மாதிரி வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணி அதில் எப்படியா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். அந்த அந்த ஃபீலும் வேறு, உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கிற கான்ஃபிடென்ட்டும் வேறு. அந்த கான்ஃபிடென்ட் வச்சு இன்னும் நிறையா ட்ரை பண்ணலாம். இது நல்லா இருக்கே, ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோமே, அந்த மாதிரி நினச்சிட்டு அடுத்தடுத்து பண்ண வேண்டியது தான். ஆனால் அந்த கம்ஃபர்டபுளான லைஃப் மட்டும் ஆசைப்படாதீங்க. அது வந்துட்டு சுத்தமாக அவ்வளோக்கா நல்லதில்லை. இப்போ அந்த கம்ஃபர்டபுளான லைஃப் இல்லைன்னா வேறு என்ன லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃபுக்கு ஒரு மீனிங் இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்குங்க. லைஃபுக்கு மீனிங் எப்படின்னா, அந்த நம்ம பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஹாப்பினஸ்ஸை சீக் பண்ணுறவங்க இருக்காங்கள்ல, நான் சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும், அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இது இருக்குது. அதுக்காக நான் வந்துட்டு பர்சியூ பண்ண போகிறேன், அதுக்காக வந்துட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இவங்க ஒரு மைண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். 2 பேருமே ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு ஃபுல்லாக இப்போ ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸு அது மாதிரி இருக்கிறதுனால ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க வந்துட்டு இப்போ மீனிங்ஃபுல்லான ஒரு திங்கை பர்சீவ் பண்ணுறதுன்னு அந்த ஒரு தாட்னாலே ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த அந்த லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் மைண்டையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், பாடியும் சேலஞ்ச் பண்ணலாம், உங்களையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கலாம் ஒரு மீனிங்ஃபுல்லாக திங்காக பர்சீவ் பண்ணும்போது. இப்போ அந்த மீனிங்ஃபுல்லான திங்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா,
அது நீங்களா தான் உங்கள்கிட்ட வந்துட்டு எது நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லான விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த மீனிங்ஃபுல்லான விஷயம் எப்படி ஃபீல் ஆகும்னா, இப்போ எல்லாருக்கும் வேலையாக தெரிகிறது உங்களுக்கு அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற நீங்கள் மீனிங்ஃபுல்லுன்னு நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது வேலையாக தெரியாதுன்னு வைங்களேன். இப்போ நிறைய பேர் கூலி வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன். எல்லோரும் வந்துட்டு 6 மணிக்கு வேலையை முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சோன்னா உனக்கு சம்பளம் ஒரு ₹100 போல் சேர்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 மணி வரைக்கும் ஒருத்தவங்க பார்க்குறவங்க இருப்பாங்க. மற்றவங்களாம் வந்துட்டு வேலை கடுப்பாக இருக்குன்ட்டு எவன் காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் செஞ்சுட்டு திரும்ப 2 மணி நேரம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு வைங்களேன். ஆனால் இன்னொருத்தன் வந்துட்டு அந்த 2 மணி நேரத்தையும் சேர்த்து செய்வான். ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த வேலை வந்துட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த வேலைக்கு பின்னாடி அவன் எதுக்காக வேலை செய்கிறானோ அது மட்டும். இப்போ அவன் குழந்தைக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாவது காசு வேலை மாதிரி இருக்கும். நீங்கள் எதை மீனிங்ஃபுல்லுன்னு இது சொல்ல வரல. இப்போ ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ நம்ம எந்த ஒரு இதுக்கும் செய்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும்போது அந்த ரீசனுக்காக நீங்கள் வந்துட்டு நிறைய மெனக்கெடுவீங்க. உங்களுக்கு அது வேலையாக தெரியாது. அந்த ரீசன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். குழந்த, அந்த ஹாஸ்பிட்டல், அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு அது மீனிங் இப்போ அது மாதிரி ஸ்ட்ராங் ரீசன் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் ரீசன் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அது ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லான விஷயம் தானே. இப்போ நான் ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னா மற்றவங்களுக்கு ஒர்க்காக தெரிகிறது உங்களுக்கு அது பின்னாடி இருக்க மீனிங் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இது வந்துட்டு கொஞ்சம் நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு அது சந்தோஷமாக இருக்காது. அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு ஸ்ட்ராங்காக வேலை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட நல்ல மீனிங்ஃபுல்லான விஷயம்லாம் இது நான் மீனிங்ஃபுல்லானு சொல்ல வரல. இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ உங்கள் வேலை செய்கிறது உங்களுக்கு வேலையாக தெரியாதுன்றது. இப்போ நிறைய பேருக்கு நிறைய மீனிங்ஃபுல்லான விஷயம் இருக்கும். கொஞ்சம் இதாக தான் குழப்பறேன், ஒரு நிமிஷம் இருங்க. எந்த ரீசன் உங்களை ரொம்ப எக்ஸைட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ரீசனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு ஹார்டாக ஃபீல் ஆனால் கூட அந்த ரீசன் உங்களை திரும்ப எக்ஸைட் ஆகணும். பரவாயில்ல, இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்ற மாதிரி தோணணும். அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லான விஷயமா இருக்கும் இல்லை. அந்த மாதிரி ரீசனோட இப்போ ஆனால் ஒரு ஃபேமிலியை வச்சுட்டு ஃபேமிலிக்காக த்ரீவ் பண்ணுறேன்னு சொல்லி கார்ப்பரேட் ஜாபில் போய் விழுந்துடாதீங்க. உங்களுக்கு அதுவுமே ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் தான் இருக்கும். இப்போ நான் என் ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் அது வந்துட்டு நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா உங்கள் பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் அந்த பொட்டென்ஷியலை வேறு இடத்துல போட்டிங்கன்னா இன்னும் நிறையா மணி கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு அது உங்களுக்கு எப்படி வேறு இடம் தேடுறதுக்கு அவ்வளோ கரேஜியஸாக இல்லாமல் அதிலே பெர்சீவ் பண்ணுற மாதிரி உங்களோட பொட்டென்ஷியலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அதை லீவ் பண்ணி இன்னும் பெருசாக கூட பண்ணலாம்.